பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று இந்த காசா பகுதியில் இருக்கிற பாலஸ்தீன மக்களை ஈஜிப்த், ஜோர்டான் இந்த பகுதிகளுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா இஸ்ரேலுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு ஹிடன் அஜெண்டா என்னென்னா, நான் எந்த விதமான பணம் தரமாட்டேன் இந்த காசா ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, அதனால் அரேபிய நாடுகள் தான் இதை கவனிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் தான். ட்ரம்ப்பை பொறுத்தவரை அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அடிப்படையில் ஒரு பிஸ்னஸ் மேன். அவரை பொறுத்தவரை அமெரிக்காவிற்கு பணம் வர வேண்டும், அமெரிக்கா ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அவர் சொல்கிறார். ஒன்று அப்படி மற்ற அரேபிய நாடுகள் ஏற்றுக்கொண்டால் அமெரிக்கா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒன்று. அப்படி அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அரபு நாடுகள் தான் இந்த செலவெல்லாம் செய்யணும். கிட்டத்தட்ட $1 trillion செலவாகும் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. இது எதற்காக இந்த மாதிரி திடீர்னு அப்படின்னு சொன்னார்னா,